என்னடா காலங்காத்தாலே எங்க போயிட்டு வந்துருக்க? எங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டியாடா? ஆமா. சுதந்திர தினத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க? சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லா நாளுக்கு நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன். எல்லாருக்கும் சாமி கும்பிட்டு நான். ஆமா. கைய குடுறா. இங்க வாடா. நீ தாண்டா ஒரு இந்திய குடிமகன்ற நிறுவனம். இங்க வர்றா. நிறைய பேரு சுதந்திர தின அன்னைக்கு கடை லீவுன்னு முந்தின நாளே சரக்க வாங்கி காலையிலே போதை போட்டு படுத்து கிடக்காங்க. நம்ம படம் பாக்குறோம்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, செத்து போய் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்களே. ஆமாடா. அவங்கள நன்றி கூறும் விதமாக அவங்க குடும்பம் புள்ள குட்டியே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சூப்பரா. கைய குடுறா. நாட்டுல தனக்காக வேண்டி பாத்திருப்பீங்க, மத்தவனுக்காக ஒருத்தன் வேண்ட ஆரம்பிச்சிட்டானா அங்க இல்ல கடவுள், இங்க வந்துருச்சு கடவுள். என்னடா சரி விடுறா. அன்பே சிவம் பாணி. ஓகே, கொடி இருக்கு. சரி, யாருக்கா அப்படி வேண்டிக்கிட்ட? இவங்க தான் தலைவர்கள் தான். அதான் எந்தெந்த தலைவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாம். மோகன்லால், பிரபு, கமல்ஹாசன், ஆர்யா, எமி ஜாக்சன். என்னடா இது? கமலஹாசன், மோகன்லால், பிரபு. ஆமா, சிறைச்சாலை படம் பார்த்ததுல நீங்க? அதுல மோகன்லாலும் பிரபு இருப்பாங்க. நேத்தாங்க படமே போட்டாங்க, டிவில போட்டாங்க, பாக்கல நீ? அது கேடிவில 15 வருஷமா போட்டுருக்காங்கடா. அப்புறம் இவரு இந்திய தாத்தா சேனாதிபதி வந்து வெள்ளக்காரனை குத்தி குத்தி கொன்னுட்டு இருந்தாரு. இதை வச்சுக்கிட்டு என்ன கோபி என்ன பேச மாட்டேன். அப்புறம் அடுத்த பாயிண்ட்க்கு வா. ஆர்யா, எமி ஜாக்சன். ஆர்யா, எமி ஜாக்சன் எங்கடா போறாங்க? போராடலாம் பிரிட்டிஷ் போகும்போது மதராசப்பட்டினம் படத்துல வந்தாங்க. அப்ப மொத்தமும் சினிமா படத்தையே பார்த்துப்புட்டு அதை வேண்டிக்கிறதுக்கு போயிருக்க. எனக்கு இவங்க பேர் தான் தெரியும், ஒரிஜினல் தலைவர் தெரியாது. சிவாஜி கணேசனை கும்பிடலாம். ஐயோ ஆமா. ஓ கடவுளே கடவுளே, மறந்துட்டேன் நான். கொடிக்காத்த குமரன் பல கெட்ட போட்டிருக்காரு. அவர் ஒருத்தரை கும்பிட்டாலே எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கு ஈக்குவல் தானே. ஒரிஜினல் தலைவர்களை போய் கும்பிடுறான்னா சினிமால அவங்க என்ன கெட்ட போட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஆக்டர்ஸ் கும்பிட்டு வந்திருக்கேன்.